எப்பப்பா குளிச்சதுக்கு அப்புறம் ஒரே வேக்காடா இருக்கு. தண்ணியை நல்லா சுட வச்சு குளிச்ச காலம் போய் இப்போ தண்ணியை நல்லா ஆற வச்சு குளிக்க வேண்டியதா இருக்கு. குழாய திறந்தாலே தண்ணி கொதிக்க கொதிக்கலாம் வருது. சூரிய பகவானே கொஞ்சம் எங்களுக்கு கருணை காட்டுங்க ஐயா. இப்படி சுட்டெரிச்சா நாங்க என்ன செய்ய? அடியே எங்க இருக்க? யார் அந்த காந்த குரல்? அடியே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? உள்ள கடந்து என்ன பண்ணுவாவோ? முட்டையா விடுறாவோ? கொஞ்ச நேரம் இந்த ஃபேன் காத்துல நிக்கலான்னு பார்த்தா அந்த மாமியா கிளவி விடுதா? அடியே காது கேக்கா இல்ல செவிடாயிட்டியா? கேக்குது அத்த கிளவி வாரேன். இப்ப என்ன உங்களுக்கு வேலை செய்யணும் அவ்வளவுதானே? சும்மா பொழுதனைக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே கிடக்கு. வீட்டுக்கு மாப்ப போடு, பாத்திரத்தை கழுவி போடு, தோசை சுட்டு போடு, துணியை கொண்டு காய போடுன்னு போடுறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்மிக்கல்ல தூக்கி உங்க தலைமையிலேயே போடுறேன். எத்தே இப்ப என்னத்துக்கு என்னைய கூப்பிட்டீங்க? அடியே பால அடுப்புல வச்சுக்கிட்டு எங்க போயிருந்த? ஐயையோ, பாலை அடுப்புலயே வச்சுட்டுலாம் குளிக்க போயிட்டேன். இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்க? ஏவளா கேட்டதுக்கு பதில சொல்லு. இங்க ஒரு மனுஷி கத்திட்டு கிடக்கா, அங்க மாதிரி திரும்பி நிக்க. பால அடுப்புல போட்டு எங்க முடி போன? பிறந்த வீட்டுக்கு போயிட்டேன். சும்மா என்னையே கேட்டா எப்படி? நீங்க இங்க தானே இருந்தீங்க அத்த கிழவி. இங்க என்ன இருக்கு, அங்க என்ன இருக்கா, அடுக்கல்ல என்ன வச்சிருக்கா, ஏது வச்சிருக்கான்னு நோண்டிட்டு சதா மோப்பம் முடிச்சுட்டே தானே இருக்கீங்க. அப்படி இருக்கையில பால் தீர வாசனை மட்டும் உங்களுக்கு வரவே இல்லையோ? நீ பால அடுப்புல வச்சிருக்கன்னு எனக்கு என்ன முடி தெரியும்? எனக்கு சளி பிடிச்சிருக்கு, மூக்கு அடைச்சிருக்கு. பாரு சட்டியே கருகருன்னு கருகி போயிட்டு. ஓ மூக்குக்கு என்னடி கேடு? இறக்கி வச்சா உன் கைய என்ன உடஞ்சா போயிரும். பாலை பார்த்துட்டு போக மாட்டேன், அந்த அளவுக்கு கூறு இல்லாம இருக்க. ஏன் அத நீங்க இறக்கி வச்சா என்னவா? அடியே நான் பாக்கணும்னா அப்ப நீ என்னத்துக்கிட்டு இருக்க? வாய அடக்குங்க அத்த கிழவி. எப்ப பார்த்தாலும் பொழுதனைக்கு கத்திக்கிட்டு. என்ன அப்படி சொன்ன? நான் ஒரு பெரிய மனுஷி, ஏன் வாய அடக்கணுமா? முதல்ல ஓ வாய அடக்கிட்டி. ஒரு கூறுவாரு இல்ல, என்னத்த சொன்னாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு. இவ ஒழுங்கா இருக்க மாட்டாளா? இதுல ஏன் வாய அடக்கணுமா? ஒரு வேலை உனக்கு உருப்படியா செய்ய தெரியுதா? என்னத்த சொன்னாலும் பதில பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு அலையிறா. சீக்கிரம் என் வீட்டுக்கு ஓடிடணும். உன் கூட எல்லாம் கிடந்து மனசி கஞ்சி குடிப்பாளா? போக வேண்டியதானே? உங்களை யாரு வேண்டானா? போங்க. போறேன். என் மாவன் வரட்டும், உனக்கு ஒரு வழிய பண்ணிட்டு கிளம்புறேன். அத்த கிழவி போறதா இருந்தா போங்க. சும்மா போறேன்னு எனக்கு உங்க மாவனுக்கு 7:30 இழுத்து விட்டு போயிடாதீங்க. மவ போன் பண்ணது எப்படி கிழவிக்கு மூஞ்சி மாறுது? நாம கிட்ட பேசையில மட்டும் மூஞ்சி ஒரு பக்கம் கோணிக்கிட்டு வச்சுக்கிற வேண்டியது. எம்மாடி ஸ்வேதா எப்படி இருக்க? என் பியாத்தி எப்படி இருக்கா? ஏமா நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? அண்ணன் மைனிலா எப்படி இருக்காவோ? இங்க எல்லாரும் நல்லா இருக்கா மக்களே. மருமவ வேலைக்கு போயிட்டாரா? ஆமாமா, உன் பேத்திக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அதான் அண்ணன் வீட்டுல வந்து இருக்கலாம்னு பாக்க. நீ அங்கதானே இருக்க? அப்படியாட்டி இங்கேயா வரப்போற? நான் ஊருக்கு கிளம்பி வரணும்ல இருந்தேன். எம்மா இங்க வந்து என்ன செய்ய போற? அங்க இருமா, நானும் வாரேன். ஒரு 10-20 நாள் அண்ணன் வீட்டுல இருந்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புற, உனைய கூட்டு வரேன். அட கடவுளே, என்ன சுனாமி வாரேங்குது? ஏற்கனவே எங்க மாமியா சூறாவளியை சமாளிக்க முடியல. இதுல சுனாமியும் சூறாவளியும் சேர்ந்து இருந்தா நான் என்னத்துக்கு ஆவேன்? என்னைய பாடால படுத்தி எடுப்பாவோ? அப்படி சொல்ற? சரி சுவேதா, அப்ப நான் இங்க இருக்கேன். நீ பேத்தியை கூட்டிட்டு வா. அண்ணன் எங்கேயாவது சுத்தி பக்கம் கூட்டு போவான். நீயும் வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்க. ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வருவோம். ஆமாம்மா, நானும் அதுதான் பிளான் வச்சிருக்கேன். என் புருஷன் ஒரு பக்கமும் கூட்டு போக மாட்டேக்காருமா. எப்ப பார்த்தாலும் ஆபீஸுங்காரு. ஆபீஸை விட்டா வீடு, வீடை விட்டா ஆபீஸ். வெளியில எங்கேயும் நவள மாட்டேக்காரு. இந்த பிள்ளை எங்கேயாவது கூட்டு போமான்னு கேட்டுக்கிட்டே இருக்குமா. பாடா படுத்துது. ஐய பேத்திய ரொம்ப ஏங்க விடாதட்டி. நீ பேசாட்டி நாளைக்கே கிளம்பிங்க வா. சரிம்மா. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா மக்களே? எங்கம்மா, போட்டுக்கிறதுக்கு நல்ல துணியே இல்லை. எல்லாம் பழசா ஆயிட்டு. அண்ணன் வீட்டுக்கு வந்தா எடுத்து தர மாட்டானா? ஏன் எடுத்து தர மாட்டான்? அதெல்லாம் எடுத்து தருவான். நீ சும்மா வந்தாலே போறமே. நீ என்ன எப்பயுமா வார? என்னைக்காவது ஒரு நாள் வர போற. உங்க அண்ணன் உனக்கு செய்யாம வேற யாருக்கிட்ட செய்ய போறான்? நீ என்னத்துக்கு கவலைப்படுற? அட பாவி மாமியா, போன வாரம் என் புருஷன் ஒரு சேலை எனக்கு எடுத்து தந்ததுக்கு என்ன வருத்து வந்துச்சு? வீட்டையே 2 ஆளா ஆக்குச்சு. இப்ப அது அவள்கிட்ட மட்டும் எப்படி பேசுது? வரட்டும் நாத்து இங்கதானே வந்து இருக்க போற. வாடி வா மவளை, நீ செத்த.
சரிம்மா, அப்ப நான் வச்சிடுறேன். சரி மக்களே, பஸ் ஏறிட்டு போனடி, நான் வைக்கேன். ஆட்டுமா மருமவளே, என் மவளும் பேத்தி நாளைக்கு வராவலாம். கேட்டேன். இவன் மூஞ்சி எதுக்கு இந்தா போக்குல போகுது? அவசரப்பட்டு இவகிட்ட ஊருக்கு போறேன்ல வாய விட்டேன். என்னத்தே கீழே கிடந்து யோசிக்கிய? ஊருக்கு கிளம்பலையா? போ மருமவளே, உனக்கு எப்பயும் விளையாட்டு தான். நான் ஊருக்கு போறேன்னு சும்மா சொல்லி பார்த்தேன். அடையப்பா, ஒரு நிமிஷத்துல எப்படிலாம் மூஞ்ச டைப்பா மாத்துது. ஊருக்குலாம் எங்கோடி போவ? ஏன் அவளும் பேத்தியும் வாட்டி இங்க வராவோ உன் வீட்டுக்கு? நான் ஊர்ல போய் ஒத்தையில கடந்து என்ன செய்ய போறேன்? இரு என் அவனுக்கு போன் அடிச்சு உடனே சொல்லிட்டு வாரேன். ஏ காரு, என்னம்மா? இந்த பாலை கொண்டு உங்க அத்தை வீட்டுல குடுத்துட்டு வாயேன். எம்மா வடிவத்தை வீட்டுக்கா போ சொல்ற? ஆமாட்டி, இந்த பாலை மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வா. உம்மாளுக்கு பிள்ளை பிறந்திருக்கலாம், போய் பார்க்கணும். இப்ப அங்க போனோம்னா நேரம் ஆயிரும். நான் கிளம்புறேன் மக்களே, நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. ஏம்மா போமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ அங்க வை, பூ மாதிரி வந்தோடனே கொண்டு போய் கொடுக்க சொல்றேன். என்னடி ஒரு மாதிரி இருக்கும்? இதுக்கு முன்ன நீ அங்க போனதே இல்லையோ? என்ன கொடுக்க சொன்னாலும் என்னத்தையாவது வாங்கிட்டு ஓடுவேன். இப்ப ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டு மாதிரி இருக்கும்னு. ஏமா முன்னாடி வேறம்மா, இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். போமா. பூ மாதிரி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா மக்களே. அவ வரக்குள்ளேயும் பால் வம்பா போயிரும். போ மக்களே, போய் ஒரு எட்டு கொடுத்துட்டு வந்துரு. உனைய யார் என்ன செய்ய போறா? சரிம்மா, அப்ப நான் கொடுத்துட்டு வரேன். இங்க பாருட்டி, உங்க அத்தை நகையை பத்தி எதுவும் பேசினாவனா வையேன். எனக்கு தெரியாது, எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிரு. எம்மா, இதெல்லாம் கேப்பாவளா என்கிட்ட? கேட்க மாட்டா ஒட்டி, இருந்தாலும் உங்க அத்தெல்லாம் கேட்கக்கூடிய ஆளுதான். அதான் உன்கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஏற்கனவே உனக்கு சேர்த்து வச்சு நகை கொஞ்சம் இருக்கு. இனிமே நிச்சயம் முடிஞ்சுதான் உனக்கு புது நகையெல்லாம் கட்டைக்கு வாங்கணும். மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் பிரேஸ்லெட்டு எடுக்கணும். அப்பா காசு ரெடி பண்ணிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் கேட்டவனா இப்படி சொல்லிரு. நீ பாட்டுக்கு அங்க நின்று வளவளன்னு பேசிட்டு இருக்காத. பாலை கொடுத்துட்டு உடனே வா. சரிம்மா. ஏங்க, குலதெய்வ கோயிலுக்கு போகணும். எப்போ போவேன்? நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. புதன்கிழமை போவோம் வடிவு. அப்ப இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. பொருளெல்லாம் ஒதுக்கி போட்டு வீட்டை துடைக்கணும், விளக்கு தேய்ச்சி வைக்கணும், பொங்கலுக்குள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். அதான் அஞ்சலி இருக்கால, நீயும் அஞ்சலியும் சேர்ந்து செய்யுங்க. கோயிலுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லு, ஒரு லிஸ்ட் கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆட்டும், அப்ப வீட்டெல்லாம் கழுவி பெருக்கி எடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு வாங்க. சரி, புதன்கிழமை வாரேன்னு நம்ம கோயில் பூசாரி கணேசங்கிட்ட போன் அடிச்சு சொல்லணும். ஆமாங்க, அவர்கிட்டயும் சொல்லிருங்க, காலம்புரை வந்துருவோன்னு. ஏம்மா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அப்பா வரட்ட சக்தி? வேணாப்பா, என் ஃப்ரெண்டு வர, அவன் கூட போறேன். இன்னும் எத்தனை நாள் வர சொல்லுவாவோ ஆஸ்பத்திரிக்கு? தெரியலம்மா, போய் பார்த்தா தான் தெரியும். அநேகமா இதான் லாஸ்ட் நினைக்கேன். சரி, அப்ப போயிட்டு வா. கல்யாணம் வேற வச்சிருக்கு, சும்மா அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா இருக்காது. நாளைக்கு உங்க ஆச்சி வேற ஊர்ல இருந்து வராவ. எங்க அம்மைக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், என் பேரனுக்கு இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டான்னு சங்கடப்படுவா. ஊர்ல இருந்து உங்க அம்மாவா வருது? ஆமா, பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, பின்ன வரமாட்டாவளா? சக்தி, இனிமேதான் நீ உஷாரா இருக்கணும். உங்க ஆச்சி வருது, என்னத்த குட்டையை குழப்பி விடுவாங்களோ தெரியாது. இந்த மனுஷருக்கு எங்க அம்மைய பத்தி பேசலான்னா இருக்க முடியாது. ஏன்பா? ஆமா தம்பி, அப்பா உண்மையதான் சொல்றேன். கொஞ்சம் உஷாரா பார்த்து சூதானமா இருந்துக்கணும். வடிவு வில்லினா வடிவுக்கு அம்மா வில்லாதி வில்லி. ஏங்க என்ன, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டே போறீரு. உங்க அம்மைய மாதிரி நினைச்சிரும் எங்க அம்மைய. அவ சொக்க தங்கம். ஆமாம்மா, அந்த சொக்க தங்கம் வரட்டும், உரசி பார்க்கேன். ஆமா உரசி பாப்பேரு, வவுந்துருவா வவுந்து. பாத்தியா, நான் சொல்லல வில்லினே. ஏன்பா அம்மா கோவப்படுது, சும்மா இருங்க. நான் என்ன வேணும்னேவா சொல்றேன், எல்லாம் ஒரு காரணமா தான். நீ ஏன் சக்திக்கு திருக்காணியை கட்டி வைக்கலன்னு கோவத்துல இருந்த. உங்க அம்மா வேற ஊர்ல இருந்து வந்து என்ன நிலை நிக்க போதா தெரியல. எப்பா, திருக்காணி கதையை முதல்ல விடுங்க. அதான் இவன் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அவளும் இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதெல்லாம் முடிஞ்சு போனது. இனி அதை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க. நான் பேசணும் அவளை. உங்க ஆட்சிக்காரி வந்து இந்த மாதிரிலாம் பேசி சண்டையை இழுப்பாங்கிறேன். இங்க பாரு மனுஷா, சும்மா எங்க அம்மைய பத்தி குறை சொல்ற வேலை வச்சுக்கூடாதீங்க. அவ இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ளேயும் 1008 குறை சொல்றாரு.
இந்த பிள்ளைகள் முன்னாடி இப்படிலாம் சொன்னா எப்படி எங்க அம்மா மேல ஆசை பசமா இருப்பாவோ? இருந்துட்டாலும் நீர் இப்படியே சொல்லி சொல்லி எங்க அம்மா மேல வெறுப்ப உண்டாக்கிறாதீங்க. ஆளை பாரு, இவர்கிட்ட பேசினாலே சண்டையாதான் வருது. ஏம்மா வீடு அப்பா ஒரு வாட்டி தான் சொல்லிச்சு, நீ அதை 100 வாட்டி சொல்லி கட்டிட்டு இருக்க. அதெல்லாம் ஆச்சிக்கிட்ட காரோவை பத்தி சொன்னா ரொம்ப பிடிச்சி போயிரும் ஆச்சிக்கு. வடிவத்த பால் சோ இவங்களா சோ வைக்க வைக்கமா வருது. இப்ப நான் என்ன செய்வேன்? ஏ காரு, நான் இங்க இருக்கேம்மா. அத்தை, என்ன உங்க அம்மா பால் கொடுத்து விட்டாளா? ஆமா வடிவத்தை இந்தாங்க. வாமக்காரு 100 ஆயுசு உனக்கு. ஏன் மாமா? இல்ல, உன்னை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம், நீயும் கரெக்டா வந்துட்ட. இருந்தாலும் 100 ஆயுசுலாம் வேண்டாம் மாமா, ஒரு 60-70 போதும். ஏன் மருமவளே அப்படி சொல்ற? அதுக்கு மேல ஏன் இருந்துகிட்டு போர் அடிக்கும் மாமா. பாருங்களேன், என் மருமக என்ன கருத்தா பேசுறான். ஆமா, மருமகளை வச்சு மெச்சிக்கிடுங்க. ஏன் நானும் கருத்தா பேச மாட்டேனாக்கும். ஐயையோ, வடிவு இருக்கிற மறந்துட்டு உன்னைய பாராட்டிட்டேன். ஏன்னா அவ முன்னாடி யாரையும் பாராட்டிட கூடாது. ஐயோ மனுஷா, உமருக்கு இன்னைக்கு வாய் ஜாஸ்தி ஆயிட்டு. அத்தை, அப்ப நான் போயிட்டு வரேன். இருக்காரு, என்ன வந்த உடனே போற? பாலை கொண்டு வந்திருக்க, வா ஒரு காபி போட்டு குடிச்சிட்டு போலாம். காஃபிலாம் வேண்டாம் த, நீங்க போட்டு குடிங்க. ஆமா, லட்சுமி எங்க? அவளை காணோம். அம்மா உமாக்கா குழந்தைங்கள பார்க்க ஹாஸ்பிட்டல் போறாங்களாம், அதான் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆஸ்பத்திரிக்கா போறா? நானும் உமா பிள்ளைய பார்க்க போகணும்னு நினைச்சேன். உங்க அம்மா என்னைய விட்டுட்டு போறா பத்தியா? ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்படிங்களா தே? ஆமா, உங்க அம்மையை இருக்க சொல்ல நான் கடகடன்னு கிளம்பி வாரேன். சரி தே, அப்ப அம்மா கிட்ட போய் சொல்றேன். அம்மாவும் அம்பச்சத்தையும் ஆட்டோல தான் போறதா இருந்தாங்க, அப்ப நீங்களும் சேர்ந்து போயிட்டு வாங்க. இந்த பிள்ளைகள் இப்படி விட்டு போட்டு போறது பாரு. ஏம்மா, ஒருவேளை நீ பிஸியா இருக்கதான் நினைச்சிருக்கலாம்ல. இருந்தாலும் போவேல ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. நீ இங்க இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு கிளம்பி போகலாம். போறேன் போறேன். இந்த பாலை கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்க, அப்புறமா காய்ச்சி வெயி. சரிம்மா. சக்தி போதும்ல, ரொம்ப வழியாத. அந்த பிள்ளையை கண்டவுடனே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். போடி. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, கிளம்பு, காத்து வரட்டும். குதிரவாளி, நான் போயிட்டு வரேன். காரு இந்தா பூவு. வேண்டாம், நீங்க கட்டி வச்சுக்கோங்க. புடிக்காரு உனக்கும் சேர்த்துதான் கட்டினேன், நீ வரலன்னா நானே கொண்டு வந்து தந்திருப்பேன். பூவு, மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரிலாம் யாராவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது, வாங்கிக்கணும். சரி கொடுங்க. தலைப்பினி வச்சுக்கோ. நான் போயிட்டு வரேன். சரி காரு, பாய். மாமா, நான் போயிட்டு வரேன். குட்டி, எங்க வீட்டுக்கு வரியா? சரி மருமவளே. நான் அப்புறமா அம்மா கூட வரேன். இப்ப டிவி பார்க்க போறேன். அங்கேயும் டிவி இருக்கு சோபி, வரியா என் கூட? அம்மா, நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? மைனி சோபியை கூட்டு போட்டா? ஐயோ காரு, அவ அருந்த வாழ செம்ம சேட்டை பண்ணுவா. உன்னால சமாளிக்க முடியும்னா கூட்டு போயிட்டு வா. போமல குட் கேர்ள். பொய் சொல்லாதடி. அம்மா தான் பேட் கேர்ள், சோபி குட் கேர்ள். என் பேத்தி சரியா தான் சொல்றா. உங்க அம்மா தான் அருந்த வாளி. நீ நல்ல பிள்ளை, நீ போயிட்டு வாமா. நான் பாத்துக்கிறேன் மைனி, கூட்டு போயிட்டு வரேன். சரி காரு, சோபி சேட்டை பண்ணாம இருக்கணும். அத்தையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே மம்மி, பை. ஹலோ, என்னாச்சு? அவன் வந்தானா இல்லையா? 10 மணிக்கு வந்துருவான்னு சொன்னேன், மணி 11 ஆகுது, இன்னும் அவன் வராம என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ரிஜிஸ்டர்ல 10 மணிக்கு தான் சீதாக்கா போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு தான் சொன்னேன். இன்னும் வரலன்னா நான் என்ன செய்ய முடியும்? எங்க ஆளுங்க வெளியில ஜீப்ல நின்றுட்டு இருக்காங்க, கரெக்டா வேலையை முடி. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பவே எனக்கு கை கால்லாம் உதறுது. ஒரு நர்ஸா இருந்துட்டு மைக்க ஊசி போட்டேன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். என்னை அப்படியே தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கு இப்ப என்ன சொல்ல வர்ற? ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன மாலா, கடைசி நேரத்துல பயமா இருக்குன்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கியா? அக்கா, உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல. நீங்க பண்ண சொல்ற வேலை ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயம்னு தெரியுது, அதுக்கு தான் ஏத்த மாதிரி உனக்கு பேமெண்ட் வருதே. அப்புறம் என்ன, காசை வாங்கிட்டு வேலையை முடி. சரி, இப்ப வைக்கிறேன், வந்ததும் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேலையை ஒழுங்கா முடி. நாங்க சொன்ன பிளானை முடிச்சுட்டு கால் பண்ணி எங்க ஆளுங்க பின்வாசல் வழியா வருவாங்க. ஓகேக்கா.
டைம் ஆக ஆக எனக்கு தலைவலியே வந்துடும் போல. இவங்க குடும்ப சண்டையில ஏன் மண்டையை போட்டு உருட்டுறாங்களே, என்ன செய்ய? ஐயோ, அந்த பையன் இன்னைக்கு வராம இருந்தா சந்தோஷம். இவங்களால ஏன் வேலை போயிரும் போல. வாடா மருமவனே, ஏன் அவளை ஏமாத்திட்டு வேற எவளையே கல்யாணம் பண்ண போறியா? நான் இருக்க வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். இங்கே தானே வந்தாகணும். உனக்கு வைக்கிறேன்டா பெரிய செக்கு. வணக்கம் மக்களே. எங்க ஊர்ல கோவில் திருவிழா 5-6 நாளா வீடியோவே எடுக்க முடியல. அதான் வீடியோ போட முடியல. முதல்ல என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கிடுங்க. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 நாளா எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ எடுக்க போதிய நேரம் கிடைக்கல. பிள்ளைங்களுக்கு வேற ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அவங்கள பாத்துக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருது. என்ன செய்ய, இதுக்கு இடையில தான் எனக்கு டைம் கிடைக்கல, எடுத்து போடுறேன். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இந்த அக்கா வீடியோ போட மாட்டேக்காவளேன்னு கோவப்படாதீங்க. இந்த மே மாசம் ஃபுல்லா இப்படிதான் போகும் போல இருக்கு. ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன். இந்த மாசம் இப்படிதான் போகும். அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்க வீட்டுல குட்டீஸ்லாம் என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்க, சேட்டை பண்றாங்களா, எப்படி சமாளிக்கிறீங்க அவங்கள எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. எனக்கும் உதவியா இருக்கும். கமெண்ட்ஸ் பாக்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி மக்களே.